ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இது வந்து நம்ம ஹோம் மேக்கர் வீடை நம்ம உருவாக்குறோம். அழகாக கச்சாபச்சான் இருக்கிறதுலாம் நல்லதாக உருவாக்குறோம். ஹோம் மேக்கர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வேலைக்கு போகிற மாதிரி தான், வீட்டுக்குள்ளேயே வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். அதில் நான் காலையில் சொன்னேன், நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மார்னிங் போர்ட்டிகோ கேட்டு, அங்கே இருக்கிற கிளாஸ் ரூம் டோரு, அப்புறம் சிட் அவுட்டோடது, அங்கே மாப்பு க்ளீனிங்கு, ஸ்வீப் பண்ணுறது, கூட்டம் முழுக அது சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்புறம் இது சிட் அவுட்டு அதே மாதிரி தான், ஜன்னல் துடைக்க ஒட்டடையெல்லாம் எடுத்து பண்ணேன். கூட்ட முழுக திங்ஸ் எல்லாம் தள்ளி எடுத்து இது ஒன்று கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணேன். அதே மாதிரி கிச்சனில் சொன்னேன் இல்லையா, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அது மேடையில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அப்புறம் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட்டி அந்த இடத்த மெழுகணும். அப்புறம் வெசல்ஸ் வாஷ் பண்ணணும். அப்புறம் டீப் க்ளீன், சிங்க்கு டீப் க்ளீன் நல்லா க்ளீன் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலேருந்து டேக் அவுட் திங்ஸ் எடுக்கணும், உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுக்கு அங்கே ஒட்டடை இது பண்ணணும். அப்புறம் மாப்பிங் அண்ட் க்ளீனிங், ஸ்வீப்பிங் கூட்டி மெழுக பண்ணணும். அப்புறம் டைல்ஸ் துடைக்கணும், கேஸ் ஸ்டவ் துடைக்கணும். இப்படி அதில் இருக்கும் பெறைகள் எல்லாம், ஷெல்ஃப்ஸ், அதை நம்ம எப்போல்லாம் முடியறதோ அப்பப்போ பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் 10 ரூபா அந்த மாதிரி. இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் டீ பாய் மேலே சாப்பாடு வைப்போம், அது அதுக்கு ஒரு 10 ரூபா. அது நான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் இல்லையா, அதுக்கு அவுட், அதுக்கு ஒரு 10 ரூபா. அதுக்கு சிங்க் க்ளீனிங், அதில் 3 விதமாக சிங்க்கு க்ளீன் வந்து விம் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சேஃப் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சென்டர்டு ஃப்ளோர் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சிட் அவுட், அந்த பின்னாடி பேக் டோரு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேக் டோரு, அங்கே இருக்கிற போர்ஷன் க்ளீனிங்கு, மாப்பிங்கு, ஸ்வீப்பிங்கு. அதுக்கப்புறம் அப்படியே பாத்ரூம் ஒவ்வொரு இடமா அப்படி பார்க்குறச்சு இப்போவே எனக்கு வந்து 600 ரூபா கிடச்சிருச்சு. 10 ரூபா ஒவ்வொரு. அப்போ எத்தனை வேலைகள் நான் பண்ணியிருப்பேன்னு பாருங்கள். நம்மளே ஜாப் போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, நம்ம யாரை விட சளைச்சவங்களும் கிடையாது. பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.